ஓகே, ஹியர் வி ஆர். ஓகே, ஒரு வழியாக ஒரு வீடியோ பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ஏதாவது அரசியல்வாதிகள் வாய்ஸ்லாம் பேசலாம்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. என் எலெக்ஷன் டைம் வேறு பக்கத்தில் வந்துச்சு, ஒரே கூத்தா இருக்குது. திரும்ப போகலாம். கூத்தா இருக்குன்னு யாரை அதோட பிக்கஸ்ட் ஹேப்பனிங் ஆஃப் 2026னா என்னங்க? கூத்தா இருக்குன்னு யாரை சொல்றீங்க? அரசியல்னாலே கூத்து தானேங்க. அரசியல் பிழைத்தோருக்கு ஒரு பழமொழி கூட இருக்குமே, ஐயோ அரங்கூற்றாகும், மறந்துட்டேன், விட்டு வேற எடுத்து வைக்கல. அரங்கூற்றாகும், அதே தான். அந்த மாதிரி அரசியல்னாலே ஒரு கூத்து எல்லாமே இருக்கும். அது மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் காரசாரமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் மத்தியில் காரசாரத்தில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் படி தூவுவது போல இதோ நாங்கள் வீடியோ பாட்காஸ்டில் பிரசவம் செய்துட்டோம். ஐயோ, பிரவேசம் பிரசவம் தமிழ்ல ஒர்க் பண்ற பிரவேசம் செய்துள்ளோம்ங்கிறதுக்கு பதில் கவிஞருக்கு இதெல்லாம் அழகா அந்த பக்கம் போகாதீங்க. அதனால வந்து நம்ம தமிழை கட் பண்ணிடலாம். நம்ம வழக்கமா பேசுற மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத டைட்டில் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. இதே விஷயத்த நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதி எபிசோடுக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஒரு 95வது முறையை நம்ம சொல்லலாம். அதனால வந்து நம்ம வீடியோ பாட்காஸ்ட்ல இப்போதான் முதல் வாட்டி சொல்றோங்கிறனால அதான். ஓகே, திஸ் எபிசோட் இஸ் பேசிக்கலி அபவுட் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான், ஆனால் அதுக்கு பட்ஜெட் இல்லை. If you like to support us through Patreon. ஆனா எங்களுக்கு Patreon அக்கௌண்ட்டும் இல்லை. நம்ம சொல்றது எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு படத்துல அந்த டாடி பாலாஜி வந்து ஒரு பழைய விவேக் படத்துல ஒரு காமெடி வருவாங்க, சார் நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேலே கண்ணு தெரியாது, கால் நடக்க முடியாது, காலில் ஆடி இருக்கு அப்படின்னு வரிசையா நோயா சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கு. இருந்தாலும் அப்கமிங் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆமாம், அப்கமிங் கூட கிடையாதுங்க, அமெச்சூர், நூபு, ஸ்டார்டிங், ஆமாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆமாம், எஸ். என்னதான் நாங்கள் வந்து ஆடியோ ஃபார்மேட்டுக்கு வந்து கொஞ்சம் நாங்களே பேர் போன ஆட்கள் அப்படின்னு நாங்களே சொல்லிக்குவோம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட வீடியோ ஃபார்மேட்டுக்கு நாங்கள் ரொம்பவே பொதுவான ஒரு ஆள். இல்லை சொல்லிக்கலாம், நம்ம ஒரு 3 வருஷமா பண்ணியிருக்கோம்ல, சொல்லிக்கலாம். நம்மளே யா க்ளோஸ் டு ஒரு 85 எபிசோட்ஸ். ஸோ சொல்லிக்கலாம். எஸ், சரி, ஓகே. அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அதை பற்றி, சரி, இதை பற்றி தனியாக ஒரு எபிசோட் பேசணுங்கிற அளவுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா மனுஷ்? இருக்கு, ஒன்று இருக்கு, இல்லைன்னா நமக்கு இந்த எபிசோட் தேராது. ரெண்டாவது, அது ஒரு வகையில், ஏன்னா இப்போது நம்ம ப்ரீ டிஸ்கஷன் டைமில் தான் பேசிகிட்டு இருந்த மாதிரி வந்துட்டு அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்துட்டு நம்ம யங் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் வந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ வந்துட்டு நம்ம யங்காக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்குன்னு சில நமக்கே தெரியாமல் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், சில நார்ம்ஸ் வச்சுருப்போம். டக்குன்னு வளர்ந்ததும் நமக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் பார்த்தோன்னா அந்த கான்ஸ்டன்ட்லேருந்து விலகி நின்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு யூஸ் பண்ண அதே ரூல்ஸ் அங்கே அப்ளை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நடக்காது, அது சரி வராது. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் சில குழப்பங்கள் வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு செப்பரேட் எபிசோடு ஒரு ஒர்த்தின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக அடல்ட்ஹுட்டே கொஞ்சம் என்ன சொல்றது, அவ்வளோ சிம்பிளா எடுத்துக்க முடிய மாட்டேங்குது, எல்லா பக்கமும் காம்ப்ளிகேட்டட் ஆயிருக்கு. அதுதான் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப உண்மையான விஷயமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீ நினைச்சுப்பாரு, இப்போ நீ வந்து ஒரு நாள் இருக்கு, யூ ஆர் ஹேவிங் ஏ வெரி பேட் டே. நீ என்ன பண்ணுவ, ஒரு சின்ன பையனா இருந்திருந்தோம்னா யூ வில் ஜஸ்ட் க்ரை யுவர் செல்ஃப் டு ஸ்லீப் ஆர் யூ ஜஸ்ட் த்ரோ டான்ட்ரம்ஸ். அதோடதான் அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சுல. ஆனால் நீங்கள் தூக்கம் வந்துடும், அந்த டயர்டில் கூட தூக்கம் வந்துடும். நீங்கள் அடல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இஃப் யூஆர் ஹேவிங் அ பேட் டே அப்படின்னா
அந்த நாள் ஃபுல்லாக வச்சு செஞ்சது பத்தாது அப்படின்னு நீங்கள் போய் பெட்டில் போய் தலை வச்சு சரி வேலை பார்த்ததுக்கு ஒரு டயர்டுக்கு தூங்கலான்னு வரும்போது தான் உள்ள ஒருத்தன் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்கிற மாதிரி உங்கள் மனசாட்சி போட்டு நிறைய கிண்டி கிழங்கெடுத்து ரொம்ப நோகடிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஈச் பீப்புள் இஸ் காம்ப்ளிகேட்டட், ஈச் ஹியூமன் பீயிங் இஸ் காம்ப்ளிகேட்டட்னு தான் சொல்லணும். எவ்ரிபடி இஸ் கேரிங் அ பேக்கேஜ், எவ்ரிபடி இஸ் கம்மிங் அப் வித் அ காம்பினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். அண்ட் முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப ஐ மீன் முன்னாடி நான் சொல்றது எல்லாமே வந்து இந்த ஏஜ்ல நீங்க முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்த போது அந்த சைல்ட்ஹுட்ல இருந்த விஷயங்கள் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நிறைய மாறி இருக்கு. ஆனா என்ன சொல்றது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தாட் இருக்கும்ல. சிவாஜி கணேசன் ரஜினி என்ன கமல்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லுவார்ல, இவ்வளோ தூரம் முடியிருந்தாரா கணேசனுக்கு, பார்த்தேன்னா ஏன் இப்போ பாரு முடியெல்லாம் நினச்சி போச்சு, காலம் கடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஏதோ எப்பயோ வந்து கமல்கிட்ட பேசும்போது சிவாஜி சொன்னதான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு கமல். ஓகே, அது என்னன்னா அவர் சிவாஜி மனசுல வந்து சிவாஜி இன்னும் அந்த ஒரு 20 வயசு 22 வயசு ஒரு இளைஞனா, நாடக பட்டறைக்கு வந்து ஒரு இளைஞனா தான் அவர் கண்ணுக்கு தெரியுறாரு. ஆனா பாருங்க எனக்கு முடியெல்லாம் நினைச்சு போச்சு, எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னா என்ன காலம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நீங்க பெரும்பாலும் நீங்க ஒரு செல்ஃப் இமேஜா நீங்க உங்களை யோசிச்சு பார்க்கும்போது we always see ourselves as kids. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஈவன் when I was in my teenage, நான் வந்து சும்மா ரேண்டமா என்னோட கையோ காலோ பார்க்கும்போது அது பெருசான ஃபீல் கூட எனக்கு இருக்காது. நான் முன்னாடி விட இப்போ உயரமா இருப்பேன், ஆள் வளர்ந்துருப்பேன். ஆனா அது எனக்கு பார்க்கும்போது நம்ம கை காலெல்லாம் குட்டியா தானே இருக்கு, என்ன செருப்பு சீஸ் கேட்ட மட்டும் 8, 9ன்னு பெரியவங்க போடுற செருப்புலாம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, யூனோ இது வந்து ஃபிசிக்கலாவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சில கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் வரும்போது when you are completely grown up as an adult but still நிறைய விஷயங்கள்ல எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரும்போது நம்ம இன்னமும் வந்து அந்த ஒரு குழந்தையா நம்மளை பாவிச்சுக்கிறதுனாலையோ இல்லை நினச்சிக்கிறதுனாலையோ கூட நிறைய விஷயங்கள் வந்து சொதப்பிடுறோம். அடல்ட்டாக இருந்து நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்க முடியாமல் சொதப்பிடுறோம் அப்படிங்கிறது நிறைய இடங்களை பார்க்க முடியுது. ஓகே, என்ன சொல்ல வரீங்க? இல்ல அதான் இணைப்புல இருக்கீங்களான்னு செக் பண்ணி இருந்த மாதிரி. ஸோ அதனால வந்து ஐ திங்க் திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு லைக் இந்த எபிசோட் வந்து ஒரு பாஸ் எடுத்து we are going to reflect ourselves about how adult friendships are, okay, and where we are standing, and வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள்ல ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் இருக்கு பார்த்துக்குங்க. அப்போ நம்ம இதுவும் சேர்த்து ஃபிகர் அவுட் பண்ணோம்னா மேபி வில் பி மோர் எஃபெக்டிவ் இன் டீலிங் வித் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்காக தான் இந்த எபிசோட். எக்ஸாக்ட்லி. இப்போ அருண்கிட்ட பேசிக்காக இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ரஃபா ஒரு என்ன சொல்றது ஓவராலாக பார்க்கும்போது adult friendships, how do you think it differs majorly from the friendships that we had during our school or இல்லை காலேஜோ இல்லை வாட் எவர்? அந்த சமயத்தில் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கும் இருக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எல்லாமே என்ன சொல்கிறது மேஜர் டிஃப்ரென்சஸ்னால் நிறைய இருக்குது. நம்ம அது ஒவ்வொன்றா கொஞ்சம் போக போக பார்ப்போம். ரொம்ப ப்ரிடாமினண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ்னா அந்த நெய்விட்டி தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்போம். ரொம்ப நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகணும்னா என்ன நீங்கள் கேட்பீங்க? நீங்கள் வந்து இப்போது யூ வாண்ட் ஆஸ்க் சம்படி எல்ஸ் டு பி யுவர் ஃப்ரெண்டு. அண்ட் முக்கியமான ஒரு நோட் என்னன்னா, we are not talking about relationships, we are not talking about romantic relationships, we are talking about relationships in general. இதில் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் அப்ளிகபிளாக இருக்கும். பட் இது பொதுப்படையாக எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தரமான விஷயங்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்மிங் பேக் டு வாட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு 2 பசங்களோ இல்லை 2 பொண்ணுங்களோ வந்து சின்ன வயசில் ஃப்ரெண்ட் ஆகிறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பக்கத்து பெஞ்சில் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். என்னடா ஹைடா வந்து கோமாளி படத்தில் வந்து ஜெயம் ரவியும் யோகி பாபுவும் ஸ்கூலில் ஃப்ரெண்டாக இருக்க ஒரு சீன் காட்டுவாங்க. நான் என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, உங்ககிட்ட பிஸ்கட் இருக்கா, அந்த பிஸ்கட் இல்லை, அப்படி நானும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எனக்கு கூட அந்த மாதிரிலாம் ஒரு நடந்திருக்கு. எனக்கு வந்து என்னன்னா 4th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நான் ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். டெய்லி வந்து லஞ்சு நாங்கள் ஷேர் பண்ணுவோம்.
அவ்வளோதான் பெருசாக. ஆனால் ஆப்வியஸ்லி இந்த லஞ்ச் ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுவீங்கல்ல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர்ட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு கேட்ட ஒரு என்கவுண்டர்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற என்கவுண்டர்னா இதுதான் ஒரு முக்கியமான என்கவுண்டர். அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஆஸ்ட் மீ லைக் டே நீ பாடுறா மாமா மச்சான் பேசுகிற பழக்கம்லாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் வரல, 6th 7th மேலே தான் பழகினோம். ஸோ அப்படிலாம் கேட்கல. டே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெய்லியும் ஒன்றா லஞ்ச்லாம் ஷேர் பண்ணுறோம், ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்கோம், நம்மள்டே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் கேட்டான். இதில் இதுக்கு கொடுமை என்னன்னா, அதுக்கு நான் சொன்ன பதில் வந்து இன்னும் ஃபன்னியாக இருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கே வந்து ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தேன், பட் ரொம்ப சின்ன பழத்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நான் வந்து என்ன சொல்லிட்டுன்னா, அப்போ எனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் பேர் சொல்லிட்டு, இல்லைடா எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, அவன் ஒருத்தன் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் ஒருத்தன் தான் எனக்கு உயிர் நண்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு அவன் வந்து இல்லை நீ வந்து என்னோட பெஞ்ச் மேட் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பட் eventually we were together for the whole year and we did had really good time as benchmates and all these things. பட் என்ன சொல்கிறது, நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாத விஷயத்தெல்லாம் சில இடங்களில் காம்ப்ளிகேட் பண்ணியிருப்போம். we don't have that much of knowledge or how to take things way back in those days. அதே நேரத்தில் we get along so easily. ரொம்ப ரேண்டமாக நீங்கள் ஒரு ஏரியா அவுட் ஏரியா குடி போகிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், சும்மா வீடு மட்டும் தேடி போனால் போதும். இப்போ வந்து அங்கே ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கைஸ் இல்லை குரூப் ஆஃப் சின்ன பசங்க ஆடிட்டு இருந்தாங்கன்னா, அந்த வீடு தேடி வர கப்பல் வீட்டில் ஏதாவது ஒரு குட்டி பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி நீ இந்த கிளாஸ் படிக்கிற, அப்படியா இந்த ஸ்கூலா, அப்படியா எங்கள் கூட விளாடலாம் வருவியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப ஓப்பனாக we were able to approach people. I mean it is not applicable to all the people but most of the kids are like that. நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஈஸியாக கனெக்டடாக அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்படியே கட் பேக் டு அடல்ட்ஹுட் பாருங்கள். அடல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நம்ம போய் பேசுவோம், ஆனால் அது வந்து நம்ம ஃப்ரெண்டாக மீன் பண்ண மாட்டோம். நீங்கள் 2 நாள் 3 நாள் பழகினதுக்காக நீங்கள் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறது எல்லாருக்கும் அது ஏற்புடையதாக இருக்கிறது. பெரும்பாலும் வந்து அந்த இடத்துல நிறைய ஃபில்டர்ஸ்லாம் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப்வியஸாக அந்த இன்னசென்ஸ் இருந்துச்சு தான் அட்லீஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேண்டமான ரீசன்ஸ்க்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம். இந்த படத்துலலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஊரில் ஒரு ஹிந்து தான் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பான்டா, ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருப்பான்டா, ரம்ஜானுக்கு அவன் பிரியாணி கொடுக்குறதும் தீபாவளிக்கு நாங்கள் ஸ்வீட்ஸ் கொடுக்குறதும் அதெல்லாம் காலகாலமாக பண்ணுறதுனாங்கிறது தான் ஓகே இது ஒரு பெரிய விஷயம் போல. ஓ ஓ முஸ்லீம்னா இப்போ வேற ஒரு ஆளாவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காம நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆப்வியஸா. ரைட்டா? நான் ஏன் ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம ரீசனே இருக்காது. அட்லஸ் வி ஹேட் தட் பர்சன். ஏய் அவன் அந்த பொண்ணை பார்க்குறான்டா அதனால ஐ ஹேட்டும்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ரீசன் இருந்துச்சுன்னா ஒழிய ஏன் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கே ரீசன் இருக்காது. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற அடல்ட் ரிலேஷன்ஷிப்ஸு அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் இருக்குன்னு. இப்போ நான் ஏன் நீ எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கோம் ரைட்டுங்களா, புதுசாக ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறோம், புதுசாக ஆட்கள் மீட் பண்ணுறோம். யூ ஆர் மை கொலீக் ஆர் மேபி ஒரு அக்வைண்டன்ஸ். பட் அதை தாண்டி நான் ஏன் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும், கிவ் மீ 10 ரீசன்ஸ் ஒய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் போன மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை ஒரு நேச்சுரலாகவே வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி, என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சினாரிஸ், ஒரு பேசிக் லெவலில் ஏதோ ஒரு ரிலேட்டபிலிட்டி இருந்துச்சுனாலே போதும், நான் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறத தாண்டி இல்லை நீ கொஞ்ச நாள் நான் உனக்கு பார்ப்பேன், நீ வேரியஸ் சினாரிஸில் எப்படி எப்படி நடந்துக்கிற பார்ப்பேன், நீ என்ன எப்படி நடத்துகிற மற்றவங்க எப்படி நடத்துகிறான்னு பார்ப்பேன். ஆர் நம்ம இந்த ப்ரீ டிஸ்கஷனில் பேசினால ஒரு செக் லிஸ்ட் எடுத்து ஓகே 7 out of 10 பாயிண்ட்ஸ் அப்போனா நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு it becomes more involved with the brain அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. rather than sticking with the heart. Actually that is அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டராகவே இருக்குது நம்ம இப்போ அதெல்லாம் பேசும்போது. இப்போ ஒரு மாடர்ன் லைஃப்பில் வந்து ஒரு ஓல்டேஜ்னு சொல்லக்கூடாது, பட் அடல்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு
ஓல்ட் ஏஜ்னா அது ரொம்ப வயசான ஏஜா போயிடும். அது வேற ஏஜ் கேட்டகரி. அதை பத்தி நம்ம பேசணும். நம்ம we are talking about younger adults to ஒரு மிடில் ஏஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மிடில் ஏஜ்க்கு கூட ரொம்ப பொருந்தும் நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே. இப்போ என்னன்னு வைங்களேன், இப்போ வந்து we we know like we are making use of the brain to greater extentங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும்போது, ஆனா நம்ம நிறைய இடத்துல அதை ரியலைஸ் பண்றது இல்ல. நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து இன்னமும் நம்ம ஏதோ ரொம்ப இன்னசென்ட்டா நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்னசென்ட்டாக தான் இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து கான்ஷியஸாக யூஸ் பண்ணாமல் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி கொஞ்சம் அனலிட்டிக்கலாக தான் நம்ம நிறைய விஷயங்களை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் வேர் த பிளேஸ் வி ஆர் கெட்டிங் இன் டு சம் கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் தி அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்டு அது மோரலஸ் வந்துட்டு எப்படி ஆயிருக்குன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு பேரசைட்டோ இல்லை ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடுது இல்லை. திருப்பி வந்துட்டு அந்த ஹார்ட் வர்சஸ் பிரெயின். ஐ ரியலி லைக் த டேர்ம் சிம்பயாட்டிக். அது ஏன்னா அருணாச்சலம் சொன்னது. பயாலஜி படிக்காதவர்களுக்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டும் என்றால் சிம்பயாசிஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஷேரிங் ஸ்பேஸ் டுகெதர், ஷேரிங் எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ் டுகெதர். அதை வந்து சிம்பயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பர்டிகுலராக இப்போ ஒரு பெரிய பிளான்ட் மேலே ஒரு ஆல்கே மாதிரியோ ஒரு மஷ்ரூம் மாதிரி குட்டி 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 மற்ற டைப் ஆஃப் லிவிங் பீங்ஸ் இருக்குது அப்படின்னா அது அதோட எனர்ஜி இதுக்கு எடுத்துக்கும், அதுக்கு சில விஷயங்கள் இது கொடுக்கும், சில நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஷேர்டு ஸ்பேஸில் வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் சிம்பயாசிஸ். நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை, நீங்கள் நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. அந்த டேர்ம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இல்லை நான் நடுவில் கட் பண்ணி சிம்பயாசிஸ்னு பயாலஜி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு சொன்னேன். இல்லை, இந்த டேர்ம் வந்துட்டு பேசிக்லி அருண் தான் வந்துட்டு ஆப்டாக இருக்குன்னு சொன்னார் ப்ரீ டிஸ்கஷன்லேயே. அது ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு பேலன்ஸ், ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு அந்த இடத்துல அன்ரிட்டனாகவே வந்துடுது. when you are talking about adult friendships per se. இப்போ நம்ம சின்ன வயசுல அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ரைட்டா? இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்மளே தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவன் திருப்பிக்கு எதுவும் செய்யணும்னு கூட நான் அவன்கிட்ட திருப்பி எதிர்பார்க்கணுமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கூட சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இல்லை நம்ம அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் அகெயின் அடல்ட் ஏஜ்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஓவரா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோமோ, அவங்க என்ன நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அந்த ரீசெண்டா ஒரு இன்ஸ்டால ஒரு பழைய சீரியல்ல இருந்து ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? நான் கொண்டு வந்து நான் கஷ்டப்பட்டு இதை எடுத்துட்டு வருவானா, இவனுங்க நோகாம வந்து இதை எடுத்துட்டு போயிடுவாளுங்களாம். இப்போ கிளாஸுக்குன்னே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு, யூஜி டைம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் வாட்டர் பாட்டில் இருக்கும் தான். ஆனா சம்மர் டைம்லாம் வர வர எல்லார்கிட்டையும் தண்ணி காலி ஆயிடும். அப்ப தண்ணி பிடிக்க போகும்போது ஒரு பொண்ணோ இல்லை பையனோ போனா அவங்க கிட்ட 6 பாட்டில் 7 பாட்டில் அப்பெல்லாம் போய் 4 பாட்டில் 5 பாட்டில் கொடுத்து விடுவாங்க. குடிச்சிட்டு வர சொல்லிடுவோம். இல்லை யார்கிட்டயாச்சும் கிளாஸ்லேயே வந்துட்டு ரொம்ப பெரிய பாட்டில் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருப்போம். இதெல்லாம் அவங்களே தான் திருப்பி திருப்பி போவாங்க. அவங்க நம்மகிட்ட திட்டிட்டு தான் போவாங்க, பட் என்ன அவங்களே பண்ணிடுவாங்க. இதே விஷயத்த நீ ஒரு அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியுமா யோசிச்சு பாரு. செருப்பால அடி விழுவோம். போக போக அது மூஞ்சி காட்டிடுவாங்க, எல்லாம் நேரடியாவே சொல்லுவாங்க. அதேதான், அந்த மாதிரிலாம் இருக்கும். See, I'm not talking about whether it was right or wrong or good or bad. There was a fun aspect to it. Right, but again, and இல்ல சொல்லு. இல்ல அண்ட் அதுதான் அந்த இடத்துல அந்த ஒரு கணக்கு, ஒரு மென்டல் கால்குலேஷனே இல்லை. பட் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் இட்ஸ் ஆல் அபவுட் கால்குலேஷன்ஸ் தான். இட் இஸ் அபவுட் ஐ ஓ யூ 1, ஐ ஓ யூ 2. ஓகே, இப்போ நம்ம கணக்கு முடிஞ்சது, நீ அன்னைக்கு பண்ணல, நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். இதை ஓவர்ட்டா சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போயிருப்போம்ல, இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது ஐ மீன் I recently only came to know that இது வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, இது தெரிஞ்சவங்க வீட்டில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் இப்படி தான்.
சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட எக்ஸாக்ட்லி இன்னொரு நாள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது அது கூட கணக்கு பார்த்து அவங்க அன்னைக்கு வரும்போது நமக்கு 400 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அவங்களோட பெரிய 450 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி போய் கொடுக்கணும். இல்ல 400 ரூபாய்க்கு கரெக்டா வாங்கிட்டு போய் கொடுக்கணும். கம்மியாவும் கொடுக்க கூடாது, அதிகமாகவும் கொடுக்க கூடாது. இப்படி யோசிக்கிற பழக்கம் வந்து கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற சொந்தக்காரங்கள் ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையுமே வந்து அடல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வரும்போது எல்லா இடங்களையுமே அதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அது வந்து டிராயிங் த லைன் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் போயிட்டு இருக்கு நிறைய இடங்கள். சரிதான், அவன் நமக்கு ஜிலேபி தான் வாங்கி கொடுத்தா, நம்ம பாதுஷா வாங்கி கொடுத்தா போதும், அவனுக்கு எதுக்கு முந்திரி கேக்கு வாங்கிட்டு இருந்தா பாத்தியில எவ்வளவு பெரிய ஆளு, அந்தஸ்துல தான் உயர்ந்தவன் அந்த மாதிரிலாம் தான். இல்ல அன்பார்ச்சுனேட்லி இப்படி இருக்கு. நான் இதுக்கு நம்ம சொல்றது கூட ஃபன்னியா இருக்கு. அவங்க வந்து இது ஜிலேபி லட்டுன்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அவங்க நிஜமா அப்படி யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்க அது ஸ்வீட்டுக்கு டப்பா அந்த பாக்ஸ் பேர்லாம் பார்ப்பாங்க. இதுதானே, இது லோக்கல் கடை தான், பஸ் ஸ்டாண்டு கடைக்கு வாங்கிட்டு வந்தாங்க, இல்ல இது லாலா கார்னர் வாங்கிட்டு வந்தாங்க, இல்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வாங்கிட்டு அதை வச்செல்லாம் வேல்யூ பண்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவா போக ஆப்வியஸ்லி நம்ம வந்து சொந்தக்காரங்கன்னு வரும்போதே அது கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து அது நம்ம முன்னாடி இருந்தே அப்படிதான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கோம். நம்ம சமுதாயத்துல பார்த்து பழகிருக்கோம். அது வந்து அவங்க கால்குலேட்டிவா தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப இந்த விஷயங்கள்ல தான் வந்து போட்டி போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லயும் வர ஆரம்பிக்கும், இல்லை வந்துக்கிட்டும் இருக்கும். அது நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சிட்டு இருக்க மாட்டோம் இதுதான் அப்படிங்கிறது, பட் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம். அண்டு இதில் இன்னொரு ரொம்ப அயர்னிக்கல் விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா, இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு அடல்ட் ஆகிட்டேன்னா உன்னோட ப்ரையாரிட்டி சர்க்கிள்க்குன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க பார்த்துருக்கல. யார் ஃபர்ஸ்ட் வரணும், யார் செகண்ட் லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஜென்ரலாக எடுத்துக்கிட்டா இப்போ பேரண்ட்ஸ் கம் ஃபர்ஸ்ட்டு. அதை தாண்டி உனக்கு ஒரு பார்ட்னர்ஸ், இப்போ உனக்கு ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒய்ஃப், ஹஸ்பண்ட், ஹூவர், அவங்க அடுத்த சர்க்கிள் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த சர்க்கிள் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக நம்மளோட கல்ச்சர் பேசிஸ் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட நம்ம பார்க்காத விஷயத்த இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நாம்ஸ் எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் பார்ப்பானுங்க. அவனுங்கெல்லாம் வந்துட்டு நியாயமா வந்துட்டு நான் என்னோட ப்ரையாரிட்டி சர்க்கிளே வைக்கக்கூடாது. ஆமா, அவங்க நம்ம பெருசா டச்லயே எடுத்துக்க மாட்டோம். ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலயும் ரொம்ப உரிமை எடுத்துக்குவாங்க. அவங்களே வந்து என்ன சொல்றது, தம்பி நம்மளாம் ஒண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களே இறங்கிடுவாங்க. அது அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, நம்ம சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப பெருசாலாம் வந்து பெருசாக ரீசன்ஸ்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து மாடர்ன், ஐ மீன் மறுபடி மாடர்ன் அந்த வார்த்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, ஐ மீன் ஒரு அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது நீங்கள் ஒரு காமன் எனிமி இருந்ததுன்னா வந்து பீப்புள் கெட் டு பைண்ட் டு ஈச் அதர் ஸோ ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் கூட படித்தேன். நீங்கள் ஒர்க் ஸ்பேசஸில் வந்து இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரியலி குட் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல உங்கள் கொலீகோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படின்னா, when you have this common irritation or negative outlook towards your boss, or you have one common enemy in your office, you will easily bound each other. இது ரிசர்ச்சே சொல்லுது. நிறைய சோஷியல் சயின்சஸ் ரிசர்ச்சே கூட ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்கு. நீங்கள் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒர்க் பிளேஸ் மட்டும் கிடையாது. அவங்க டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் எடுத்து அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கும்போது இந்த எல்லா இடங்கள்லையும் ஒரு காமனாக ஒரு எனிமி இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு பாண்ட் வித் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இட் ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கெட்டிங் இன் டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் அன் அடல்ட், வித் அன் ஃபெலோ அடல்ட் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அண்ட் ஒரு அகெயின் ஒரு ஒர்க்கு கான்டெக்ஸ்டில் நம்ம பேசும்போது வந்துட்டு ஐ கெஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி டு ஃபைண்ட் அ காமன் எனிமி. இல்லை யூஸ்வலாக பாஸோ இல்லை உங்கள் லெவலுக்கு மேலே அடுத்த ஹைரார்க்கியில் யார் இருக்காங்களோ, மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் டு அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்க மேலே வந்துட்டு பார்த்தல அவன் எப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆள், அந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வந்துட்டு கொஞ்சம் இந்த பிச்சிங் எல்லாம் பண்ணுற மாதிரி. சாரி, அது அஃபென்சிவாக நான் மீட் பண்ணல, எந்த டேர்மில் மீட் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும்.
பட் அந்த மாதிரி பண்ணும்போது கர்சிங் தான் சமலைக்கு யாரை பத்தி தப்பா பேசுறது அதேதான் ஒரு வெண்டிங் அவுட் தான் என்ன பண்ணான்னு யா 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 இல்ல யார் எதை கேட்டு எப்ப ட்ரிகர் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்காக கொஞ்சம் அல்ட்ரா டிஃபென்சிவா இருக்கு இன்டர்நெட் உலகம். இல்ல இல்ல அண்ட் இட் கம்ஸ் வித் நார்ம்ஸ். லைக் நீங்க வந்து ஒரு அடல்ட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அது முன்னாடி அளவுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இல்லாம இட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் நார்ம்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் அடல்ட் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நார்ம்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ உங்க ஜிம் ஃப்ரெண்டு கிட்ட உங்க ஆஃபீஸ் பத்தி அவ்வளவு பேச மாட்டீங்க. ஆல்வேஸ் பேசுவீங்க. யூ வில் ஹேவ் அன் பவுண்டரி வேர் யூ ஹேவ் டு டாக் அண்ட் வாட் யூ ஹேவ் டு ஷேர் அண்ட் வாட் யூ கான்ட் ஷேர். அதே மாதிரி உங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் இருப்பாங்க, கொலீக்ஸ் இல்லாம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவிலே 2 கேட்டகரி ஆயிடும். கொலீக்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பாண்ட் பண்றதுக்குன்னு சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்குன்னு சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க. இப்போ கொலீக்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு சில விஷயம் செட் ஆகல அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, இல்லை அவங்களை கழுவி ஊத்துறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். இல்லை வந்து நம்ம சொன்ன மாதிரி காமன் எனிமீஸ் ஆஃபீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி கழுவி ஊத்துறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க வேறையா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க மீட் பண்றதே முன்னாடி விட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி முன்னாடி இருந்த பாண்ட் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு கேட்டா இல்ல, இப்போ ஒரு பாண்ட் இருக்கும். ஆனா இந்த பாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எப்பயோ ஒரு நாள் தான் மீட் பண்ண முடியும் இந்த ஸ்கூல் ஃப்ரெண்டே காலேஜ் ஃப்ரெண்டையோ. ஆனா மீட் பண்ற அன்னைக்கு நீங்க வந்து மேபி நீங்க வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் நம்ம சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ரிலேஷன் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணாலும் எங்க விட்டுட்டு போனோமோ அங்க இருந்து அப்படியே தொடங்குற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த இதுக்கு தான் பொருந்தும். இதே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க அப்படி வச்சிருக்க மாட்டீங்க. அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வந்து அவங்களோட நீங்க நிறைய பாண்டா இருப்பீங்க, பயங்கரமா ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசுவீங்க. அந்த ஆஃபீஸ்ல பேப்பர் போட்டு வேலையை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா மேபி கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு நீங்க வந்து டச்ல இருப்பீங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் ஃபேட் அவுட். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நம்ம நானும் சாட்சி இந்த காலகட்டத்துல பார்க்க ஆரம்பிப்போம். ஆமா. அண்ட் அது இந்த விஷயங்கள் ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஐ ஃபீல் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்துட்டு இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு நீட் ஃபார் ப்ராப்பர்லி டிஃபைன்டு பவுண்டரிஸ்ன்னு தோணுது. நம்ம நார்ம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி நீ சொன்ன அது இன்டெரக்டா அந்த பவுண்டரி ஆஸ்பெக்டும் வந்துருது ஸ்பீக்கிங் அபவுட் த நார்ம்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஏன்னா இப்போ அதே நம்ம ரொம்ப சொல்லுவோம்ல, நம்ம ஒரு சில கல்ச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பழகிட்டாலே ரொம்ப உரிமை எடுத்து பேசுவாங்க, ரொம்ப உரிமை எடுத்து பிஹேவ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஓகே. பட் ஒரு வெளி கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆளுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு ஓவரா இன்டர்ஃபியர் பண்றாங்க என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த ஆஸ்பெக்ட் வந்துட்டு ஐ கெஸ் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் ரேரா தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி நம்ம அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர்ல இருந்து கூட வந்திருக்கலாம். பட் வில் பி வெரி காஷியஸ் நாட் டு overtly intrude on another guys or another person's personal space. இப்போ அகைன் ரொம்ப சிம்பிளா சொல்றோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்மளோட கொலீகோ இல்ல சம்மன் எல்ஸ் நம்ம அக்வைண்டன்ஸ் யாராச்சும் ஒரு பர்டிகுலர் ஹேபிட் வச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு பர்சனலி நல்லா இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம்னாலும் அதை எடுத்த உடனே சொல்ல மாட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, அந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு நமக்கு பிடிக்கல, இல்லை அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு மட்டமான பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க, ஏ யூ கேன் டூ பெட்டர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நாசியேட்டிங்கா மூக்கெல்லாம் ஏதோ பண்ற மாதிரி எனக்குலாம் நிறைய அந்த மாதிரியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த உடம்பு, நம்மளால மூச்சே விட முடியாது அந்த அளவுக்குலாம் கஷ்டம். அதுதான் மூக்குக்குள்ள இருக்கிற முடியெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் நம்மளால. அப்பதான் நமக்கே ரியலைஸ் ஆகும் நம்ம மூக்குக்குள்ள முடி இருக்குங்கிறது. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஏதாச்சும் வந்துட்டு போட்டு வரும்போது ஏன்னா ஃப்ரெண்டா இருந்தா நம்ம டேரக்டா போய் என்னடா செட்டு போட்டிருக்கேன் என்னடா இது சொல்லிடலாம். எது இல்ல அதான் கரெக்டுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பேசிடுவோம். பட் அகெயின் when it comes to even a friend with an office or another context, அவ அப்படி ஓவர்டா போய் சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இது சொன்னா அஃபெண்ட் ஆயிடுவாங்களோ, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓவரா இன்க்ளூட் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. அண்ட்
the establishment of boundaries with each individuals is actually very unique to the relationship itself அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒவ்வொருத்தங்களுக்கு எந்த லெவல் இஸ் பர்சனல் லெவல் அப்படிங்கிறத நாம உணர வேண்டியிருக்கு. அத இந்த ஆள்கிட்ட இதை பத்தி பேசலாம், பட் இதை பத்தி பேசக்கூடாது. பட் இவர்கிட்ட இதை பத்தி பேசலாம், பட் ரொம்ப சர்ஃபேஸ் லெவலா நம்ம யோசிக்கிறோம், இந்த விஷயத்தை பத்தி கூட நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆட்களுக்குமே தனித்தனி பவுண்டரி செட்டிங், அதை கிராஸ் பண்ணாம அதை நேவிகேட் பண்றது ஒரு ஒரு லேண்ட்மைனுக்குள்ள நடக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஃபீல் லைட்டா இருக்குதான். ஆனா அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் ஐயோ டெரிஃபைங்கா இருக்கு, என்னப்பா அப்ப நான் பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சுனாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த பவுண்டரிஸ் லெவலுக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் பவுண்டரிஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் ஹேவிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எகெயின் அந்த என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பெருசாலாம் கேட்க மாட்டோம், அவனோட பர்சனல் லைஃபு எல்லாமே என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்குவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் சம்டைம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் ஒரு அடல்ட்ஹுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் நீங்கள் உரிமை எடுத்துக்க முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஆஸ்க் தெம், நீ இதை பற்றி நான் பேசலாமா, இல்லை உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி நான் பேசினா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டைமில் இந்த இடத்துல தான் நான் அந்த ஓவர்லாப்பிங் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது தானே, ஃப்ரெண்ட்ஸ்னா அதெல்லாம் கேட்கறது தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ சும்மா காம்ப்ளிகேட் பண்ணிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் அதே மாதிரி போயிட்டு டக்குன்னு உன் டைரி தானே, உன் பர்சனல் டைரி நான் படிக்கூடாதா அப்படின்னு உங்கள் பர்சனல் டைரி எடுத்து படிச்சுக்கிங்கன்னா முடிஞ்சு அங்கேயே அவ்வளோதான், போட்டு உடச்ச மாதிரி அப்படியே நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நீங்கள் ஒரு சமாதி இழுத்து மூடிட்டு நீங்கள் போக வேண்டியதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு ஹாவ் த பவுண்டரி ஆஸ் வெல் அஸ் யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். நீங்கள் ஒருத்தர் மதிக்கல, அவங்களோட பர்சனல் ஸ்பேஸு, இது அவங்க ஃபேமிலி மேட்ரு, அவங்களாம் சொல்கிற வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது. இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப மூக்கம் வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும்போது தான் அண்ட் இருக்கணும். இல்லைன்னா யூ மைட் பிகம் a little bit of a rough person when you have to deal with such relationships அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அது ஐ wouldn't call this a very bad thing per se. ஏதாவது ஒரு அகெயின் நமக்கு எப்படி சொல்கிறது, அந்த நைசிட்டிஸ் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் சோஷியல் இன்ட்ராக்ஷன்லாம் தெரியாத போது சின்ன பையன் மாதிரி கிங்கிரி மங்கிரின்னு சுற்றிட்டோம். ரைட்டா நமக்கு இப்போ என்னதான் நம்ம அந்த எபிசோட்ல நம்ம எடுத்துக்கூடிய டோன் ஒரு மாதிரி அந்த காலத்துல இப்படிப்பட்ட நட்பா இருந்ததுடாடே அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி லைட்டா போனாலும் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி தட். ஏன்னா நம்ம அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆகட்டும் இல்லை காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆகட்டும், பேசிக்லி ப்ரீ அடல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆகட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி ஃபன் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த மற்ற விஷயங்கள் இருந்ததோ, பட் த சேம் டைம் நிறைய இன்சென்சிட்டிவிட்டிஸும் இருந்திருக்கு. நம்ம ரொம்ப ஃப்ராங்காக பேசணும். ரைட்டா இப்போ நம்ம ஓட்டுறோம் இல்லை டீஸ் பண்ணுறோம், முக்கியமான விஷயம் அதேதான் இல்லை அதான் நீ சொல்கிறதா, நீ அதே நல்லா சொல்கிறாங்க சொல்லு. அதை டீஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு மாதிரி ஓட்டுறோம் ஃபன் பண்ணுறோங்கிற பேரில் சில சமயம் கொஞ்சம் ஓவர்போட போய் மேபி ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது வாக்கா இல்லைங்க, திரும்பியும் சொல்கிறேன், பட் உண்மையாகவே ஒருத்தரை ட்ராமடைஸ் பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நம்ம. ஆமா பண்ணிருக்கோம் உண்மை. அது புரிய வரும்போது கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதுதான் எக்ஸாக்ட்லி ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த விஷயத்த என்னோட ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் ஒரு பையனெல்லாம் ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணி அவனெல்லாம் பாவம், அவனெல்லாம் அழுக வச்சு, அவனை மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப என்னையும் பாடி ஷேமிங் பண்ணுவானுங்க. ஆனா நான் ஏதோ எனக்கு வாயுள்ள பிள்ளைங்கிறனால நான் ஏதோ திருப்பி கவுண்டர் அடிச்சு ஏதோ அவனை ஏதோ பேசி சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை இருந்தது, வாய் திறமை இருந்ததுனால தப்பிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்கலாம். அதனால நான் முழுசா அதனால பாதிக்கப்படலை.
என்னையும் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா முழுசா பாதிக்கப்படலாம். ஆனா சிலர்லாம் வந்து ரொம்ப எதிர்த்து பேச முடியாம, ரொம்ப வந்து அப்படிலாம் ரொம்ப ஓவர்ட்டா திருப்பி அட்டாக் பண்ற அளவுக்கு பழக்கம் இல்லாத பசங்க, இல்ல வந்து ரொம்ப சாஃப்ட்டான பசங்களா இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போட்டு அநியாயத்துக்கு புல்லி பண்ணி, அழுக வச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்போ யோசிச்சு பாத்து அந்த காதல் தண்டபாணி ஒரு டெம்ப்ளேட் இருக்காங்க. நானும் அவ்வளவு கொடூரமானவனா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது. அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா ரெஸ்பெக்ட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்றதே ரொம்ப ஒப்சீன் வெரி வல்கர் லாங்குவேஜ்ல பேசல ஆரம்பிச்சு பட்ட பேர் வைக்கிறதுலாம் ரொம்ப கேவலமா இருக்கும். எனக்கு என்ன சொல்றது, சில பேர் பசங்களோட பேரே ஞாபகம் இருக்காது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல. ஆனா பட்ட பேர் ஞாபகம் இருக்கும். அந்த பொண்ணோட பட்ட பேர் ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னே இல்லாம நம்ம வந்து ஒரு இன்னசென்ட்டா இருக்கோங்கிற பேர்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ கொஞ்சம் மோசமான டவுன்ஃபாலும் இருந்திருக்கு அந்த சைடு. அதேதான். அப்படியே கட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்க ரெஸ்பெக்ட் தரலன்னா பர்சனல் லெவல் ஆரம்பிச்சு, லீகல் லெவல் ஆரம்பிச்சு, ப்ரொஃபஷனல் லெவல்ல போய் எங்க வேணா எப்படி வேணா அடி விடுவோம். ஆமா. நம்ம இப்போ உங்க கம்பெனியில ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் டக்குன்னு அவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு என்ன சின்னசாமி எப்படி இருக்க அப்படின்னு போட்டி நம்ம முதுகு மேல அடிக்க முடியுமா? ரைட்டா? அந்த கான்டெக்ட் மாறணும். இப்போ நானே அதை ஃபேஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஆப்வியஸா நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும், வீடியோ பாட்காஸ்ட் பார்க்குற ஆடியன்ஸ்களுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபஷன் பற்றி அவ்வளோ தெரியாது. பட் நாங்கள் 2 பேருமே அகாடமியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் தான். அப்போது நம்மளோட ஆல்ரெடி காலேஜ் லெவலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க திருப்பி நம்ம ஒரு அகாடமிக் செட்டிங்கில் பார்க்கும்போது அதே ஆஸ்பெக்டோடு திரும்பி போய் பழக முடியாது. கரெக்டா? இப்போ நான் வந்துட்டு அருணும் நானும் ஒரே காலேஜில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நான் திரும்பி வந்துட்டு சின்னசாமி எப்படி இருக்கான்னு பட்டின்னு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போய் நான் கேட்க முடியாது. ஓகே, ஒரு மற்ற ஸ்டாஃப் முன்னாடி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இல்லை ஒரு மற்றவங்க பார்க்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நார்மலா சார் தான் கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு பாத்ரூம்குள்ள போய் என்னோட நாக்கு கழுவிப்பேங்கிறது தனி கதை. இல்ல அப்புறமா வெளில வந்து கூட வந்து மூஞ்சிக்கு சார்லாம் ஒரு கேடா பேசிக்கிறது அது நார்மல் தான். அதேதான். ஆனா நீங்க அந்த சினாரியோ அந்த சிச்சுவேஷன்ல ஆப்வியஸ்லி நீங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து அதேதான். நீங்க அப்படிலாம் வாடா போடலாம் பேச முடியாது. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் அ பேட் திங், இட்ஸ் அ ரைட் திங் தான். அட்லீஸ்ட் அந்த கான்டெக்ட் அந்த சிச்சுவேஷனாச்சும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சுன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்க இப்படிதான் நம்ம இருந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ரியலைஸ் பண்றோமே அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட் தான். பட் அதை தாண்டி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஆல்சோ அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் விஷயம் சொல்றோம்ல, அது சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏதோ ஒரு சைடு அன்பேலன்ஸ்டா போகும்போது ஐ ஃபீல் இட் பிகம்ஸ் வெரி ஆப்ளிகேட்டரி. இப்போ அது ஒரு மாதிரி பேலன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம இவர் நமக்கு ஒரு சகாயம் பண்ணியிருக்காரு, நம்ம ஒன்று பண்றோம், he does something else, we do something else, அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் when it becomes a little unbalanced, when we owe another person a lot, அப்போ ஒரு மாதிரி நம்ம நோ சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கோ இல்ல மேபி இப்போ நம்ம ஆல்ரெடி பேசணும் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அந்த பவுண்டரிஸ் கரெக்டாக செட் பண்ணுறது, அதெல்லாம் மேபி கிராஸ் பண்ணும்போது ஓ இவ்வளோ தூரம் நமக்காக இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம இதை ஒரு பிரச்சனையாக பண்ண வேணாமே அப்படின்னு பொறுத்து போகிற விஷயமும் நடந்துருக்குன்னு எனக்கு தோணுது சம்டைம்ஸ். ஆமாம், அதுதான் வந்து ஆமாம். இன்னொன்று இப்போ சில இடங்கள்ல இருக்குங்க, இப்போ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்களேன், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு கொலீக் வந்து உங்களுக்கு கவரப் பண்ணிடுறாரு. கவரப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இன்னொரு நாள் அவர் சொதப்பும் போது யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹிம்னு அவர் எதிர்பார்ப்பாரு. நீங்கள் நிற்கல அப்படின்னா இட் மைட் adversely affect the relationship between you two. அதேதான். or else it might adversely affect the situation in the office னே சொல்லலாம். இது நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கலாம்.
அது மேபி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று மெஸ்அப் பண்ணி அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி அவங்க ஏதோ கூட பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல பெரிய பஞ்சாயத்தில் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட சம்டைம்ஸ் பீப்புள் எக்ஸ்பெக்ட் யூ டு பேக் ஃபார் தெம். அந்த அதுதான் ஆப்ளிகேட்டரியாக மாறுது. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசில் இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து சின்ன வயசுல யோசிச்சிருப்போம், ஏய் நீ என்னோட ஃப்ரெண்டு தானடா, அப்போ நீ தானே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம்ல. அந்த மாதிரியே இது கொஞ்சம் ஒரு அடல்ட் வெர்ஷன் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லையாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அப்படி சொல்லலாம், நீ வந்து என்ன தான் என் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து அதெல்லாம் தெரியாது, யூ ஓ மீ ஒன், அந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேட்டரி ஒரு சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்டும் நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது வந்தே வரும். என்னன்னா பேசிக்லி வந்துட்டு இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஆயிடுவோன்னு பேசுனோம்ல, அந்த படிநிலைகள் இருக்காது. இப்போ நீ என்னதான் சொன்னாலும் நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ பெஞ்ச் ஃப்ரெண்டு, நீ வந்துட்டு சிட்டி ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு மாதிரி அது பேருக்கு தான் வச்சுப்போன்னு வச்சுக்கோயேன். அது எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு செடி ஒரு ஃப்ளவர் தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்மளை மண்டையை கழுவி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லப்பட்ட ஒரு தவறான கற்பித்தலோட, அது தவறான ஐடியாலஜிங்க. அது தமிழ் கல்ச்சரே கிடையாது, சரியா? இதெல்லாம் வந்துட்டு போலி திராவிட சித்தாந்தத்தோட வெளிப்பாடு. ஸோ அப்படி இருந்ததுனால நம்ம சில ஹையரார்கி வச்சிருப்போம். இவன் தான் ஜோக்குன்னு சொல்லியா எல்லாம் புரியாதவர்களுக்கு. ஓகே, ஓ ஆமா இல்ல, இது ஃபர்ஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட் வேற. கரெக்ட், சாரி, இட் வாஸ் சார்காசம். ஆமா, அவள கீழே வந்துட்டு பெருசா சார்காசம் ப்ரோ அப்படின்னு போடுறான். ஆமா, அந்த லெனோர்ட் ஹாஸ்டரோட ஒரு சர்காசம் போர்டு பிடிச்சிட்டு இப்படி ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னா அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்படி சொன்னா அந்த டெம்ப்ளேட் எப்படிங்க இன்சர்ட் பண்றது? முன்னாடி பண்ணிருக்கேன், அப்புறமா தான் சொல்லியிருப்பேன். ஓகே ஓகே, என்ன நான் சொல்ல வந்தேன்னா அதுதான், இப்போ நம்ம அந்த மாதிரி படிநிலைகள் வச்சிருப்போம், பட் அது எல்லாமே ஒரு பேருக்கு தான். ரைட்டா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அகெயின் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வரும்போது ஐ ஃபீல் வி ஹேவ் லெவல்ஸ் டு இட். கொலீக் இன்னொன்று அந்த கன்வர்ஷன் ரேட்டே ஸ்லோவாக இருக்கும். முன்னாடி அளவுக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நீங்கள் ஒரு அக்வைண்டன்ஸ் ஜஸ்ட் மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் அவனை ஃப்ரெண்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு இதுக்காக 3 to 4 business days. இப்போ அதுவே நீங்கள் அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு புதுசாக ஒரு பையனை பார்க்குறீங்க நெய்பர்ஹுட்டில், அவனை கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு அந்த மாதிரி ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமான நாள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அடல்ட்ஹுட்டில் பல வருஷங்கள் 20 வருஷமா அக்வைண்டன்ஸாகவே ஒரு ரீஜன்லேயே இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த அக்வைண்டன்ஸ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையோ சோஷியல் சர்க்கிளையோ ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக ஆகிற ஆட்களும் இருக்காங்க. ஆனால் அந்த கன்வர்ஷன் வரும்போது மனிஷா சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய படிநிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டீ வந்து சாப்பிட போவாங்க, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ பரவாயில்ல வைங்க நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு டீ பில் பே பண்ண போகும்போது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய மனுஷ தன்மையாக மாறி சொல்லிக்குவாங்கல்ல. அங்கே ஆரம்பிச்சு அப்படியே போக பாஸ் நீங்களே கொடுத்துருங்க, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து அப்போ அங்கே மாறும். அப்புறம் போக வந்து டே கையில் காசு வச்சிருக்க டீ வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சமாக மாறி தான் அப்புறமா தான் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெண்டு பைக் ஷேர் பண்ணுற அளவுக்கு, கார் ஷேர் பண்ணுற அளவுக்கு, அப்புறமா ஃபேமிலிக்கு வீட்டுக்கு கூப்பிடுறது, அந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சமாக மாறி அப்புறமா தான் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு முக்கியமான நபர். அப்புறம் நம்மளை அவங்களை வந்து அப்புறம் வந்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து தெளிவாக சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் அது வந்துட்டு ஃபைனல் லெவல். ரெஜிஸ்டர் மேரேஜில் போய் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பௌஸ்ன்னு போடுறதுக்கு பதில் அவங்க வந்து தேர்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட், செகண்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட் அட் லெவல் 52 வித் மீ soon to be 74. யாரையும் நான் தாக்கி பேசல, பொதுப்படையா சொல்றேன், சரிங்களா? அகைன் சர்க்காசம் தான் இது. ஆனால் அந்த
ஆனா அந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சின்ன வயசுல எவ்வளவு ஸ்பான்டேனியஸான பர்சன் தெரியுமா? சோஷியல் ஸ்கில்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னா இல்ல. ஆக்சுவலா வந்து அப்ப இருந்த சோஷியல் ஸ்கில் வந்து வேற. அப்ப இருந்த தேவையும் வேற. அப்ப இருந்த மனிதராவே நீங்க வேற ஒரு மனிதரா இருந்தீங்க. இப்ப நீங்க வயதானதுக்கு அப்புறம் வந்து இப்ப நீங்க இருக்கிற மனிதர் வேற. நீங்க சந்திக்கிற விஷயங்கள் வேற. நீங்க மீட் பண்றதுக்கான நோக்கங்கள், ஒரு மனிதரோட நண்பரா இருக்கிற நோக்கங்களும் இந்த இடத்துல நிறைய மாறுது. இன்டென்ஷன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நீங்க முன்னாடி எடுத்துட்டு போன மாதிரி இந்த ஃபைல வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல இருந்து 20th கவுண்டர் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு கவுண்டரா தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். அண்ட் இது எப்படி சொல்றது, இப்போ நாங்கள் அகெயின் இந்த எபிசோடோட வழியாக நாங்கள் என்ன சொல்ல வரோம், ரீடிஸ்கவர் யுவர் இன்னர் சைல்டு. திரும்பியும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு சைல்டு மாதிரியே அணுகுங்க அப்படின்லாம் சொல்ல வரோமானா கிடையாது. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த ஆள் பற்றி பேசாதீங்க, எரிச்சலாக. சரி சரி ஓகே. அதுதான் இப்போ என்னன்னா காலத்தின் கட்டாயம் தான் அது. அப்படி அணுகலாம், பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு பிலோசாபிக்கல் லெவல்ல வந்துட்டு சொல்லிடலாம் ஈஸியா. ஓகே, அப்ரோச் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆஸ் யூ ஆர் பேக் when you are back as child. அதே ஒரு இன்னசென்ஸ், அதே ஒரு எந்தூசியாசம், ஒரு கியூரியாசிட்டி டுவர்ட்ஸ் மனிதர்கள், அதை கொண்டு வாங்க. மனிதர்கள் நம்புங்க, மனிதத்தை நம்புங்க, அன்பை நம்புங்க, காதலை நம்புங்க, நட்பை நம்புங்க, இப்பெல்லாம் சொல்லி முடிக்கலாம். சரியா? ஆனா அதெல்லாம் நம்பிட்டு போயிட்டுன்னா கடைசியில அடி வாங்கக்கூடாத இடத்துலலாம் அடி வாங்கிதான் அதுவும் நீங்களா தான் இருப்பீங்க. அதனாலதான் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we curated few points which you could actually work on to keep these adult relationships healthy. இது லைக் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் எங்களோட ஒப்பீனியனும் இருக்கு, அதே நேரத்துல கொஞ்சம் சயின்டிஃபிக்கலா சில இடங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் கலந்து ஒரு பேக்கேஜாக நாங்கள் வந்து இப்போ எதுலாம் ஒர்க் பண்ணால் மேபி நமக்கு வந்து ஒரு அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பரஸ்பரத்தோடு போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் வித் கம்யூனிகேஷன், இட் ஷுட் பி டூ வே. இப்போது கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூலில் வந்து ஒரு கேங் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு கேங்கில் இருந்திருப்பீங்க, அந்த கேங்கை யோசிச்சுக்கோங்க. அந்த கேங்கில் ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா, அதில் 2 பேர் பயங்கர டாமினண்ட்டாக இருந்திருப்பாங்க, மீதி 3 பேர் வந்து அவங்க சொல்கிறது கேட்குற ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த அந்த 2 பேர் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாமே இவங்க ஆப்போசிட் இருக்கோம், இவங்க கேட்டுக்கிட்டு அவங்க செய்வாங்க. இந்த இடத்துல கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒன் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் சொல்கிறான், இன்னொருத்தர் கேட்குறான், இன்னொருத்தர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவானே தவிர இல்லைடா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கம்மியானதாக இருக்கும். இது வந்து இட் கோஸ் எய்தர் வே. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கவங்க மேபி சில இடங்களில் வந்து டாமினேட் பண்ணுறது இந்த மாதிரி கூட வந்துருக்கும். ஆனால் அடல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரும்போது ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு பி 2 சேனல். அதாவது 2 பக்கத்துலேருந்தும் டயலாக்ஸ் வரும், 2 பக்கத்துலேருந்தும் ஒப்பீனியன்ஸ் வரும், எல்லா விஷயங்களும் வரும். அது 2ஐயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் வந்து ஒரு காமன் கான்சியஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று இக்னோர் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆப்போசிட்டில் கம்யூனிகேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டோட முக்கியமான ஃபீலிங்ஸையோ எமோஷன்ஸையோ நீங்கள் இக்னோர் பண்ணிடுறீங்க, இல்லை பெருசாக நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கல அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரெயின் த ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ அதுக்காக தான் 2 பக்கம் நீங்கள் சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 2 பக்கமும் கேட்டு ஒரு மியூச்சுவலான ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது தான் அது ஒரு நல்ல ரேப்போட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் எப்படின்னா we have to acknowledge the fact that this is different. நான் சொன்ன மாதிரி ஃபிலசாபிக்கலாக அப்படிலாம் சொல்லிட்டு போயிடலாம். அதே சைல்ட்ஹுட்டில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அப்ரோச் பண்ணீங்களோ அதே ரூல்ஸ், அதே என்ன சொல்கிறது ஆட்டிடியூட்ஸ், அதே கொண்டு வந்து இங்கேயும் அப்ளை பண்ணுங்க, ஒர்க் ஆகும் அப்படின்னு. மேபி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான் பட் அது ஒர்க் ஆகும். ஆனால் இது எப்படி சொல்றதுன்னா ஒரு சில டெம்ப்ளேட்ல ஒரு தெரியல, அது சிலருக்கு கூட ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்குங்க. அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு மேபி ஒர்க் ஆகலாம். அது நான் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு, நாங்கள் இல்லைன்னா சொல்ல இதுதான் ரூல் புக்கு இப்படி தான் நடக்கும்னு நாங்கள் சொல்ல வரல. பட் இது அதுக்கு அப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓவராலாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா கடைசியில் அந்த how it is like to be a young naive boy in a
வேர்ல்டு ஃபுல் ஆஃப் டேஞ்சரஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உல்ஃப்ஸ் நடுவில் ஒரே ஒரு ஷீப் இருக்கிற மாதிரி எல்லாம் டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க கடைசியில. ஹாலிவுட் டெம்ப்ளேட் படம் நமக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய இடத்துல அடி வாங்கி மிதிவாக்கி you will feel betrayed and stuff, and all of that might happen a lot. Yeah, right. So you realistically speaking உங்களுக்கு அதே டைனாமிக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ஒரு வேற லெவல் ஆஃப் ஒரு பொறுமையும் ஒரு டிட்டாச்மெண்ட்டும் வேணும், இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இட்ஸ் வெரி எசென்ஷியல் அக்கார்டிங் டு அஸ் டு acknowledge the fact that this is a separate different phase. And whatever rules, whatever என்ன சொல்றது, உங்களோட belief that you had during your earlier years won't be as effective when we are dealing with adult friendships here அப்படிங்கிறது தான். அதான் இதோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. முக்கியமான ஒரு பிரச்சனைனா வந்து இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், இவன்கிட்ட நான் ஏதோ பேசுகிறேன், இல்லை இந்த பொண்ணுகிட்ட நான் ஏதோ பேசுகிறேன், அது வந்து அவங்க வேற ஏதோ மாதிரி நினச்சிக்கிறாங்க, அவங்க எப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க, அதனால வந்து நிறைய சண்டை வருது. நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா? அப்போல்லாம் வந்து நான் நினச்சதை பேசினேன், சண்டையே வந்ததில்லை, ஜாலியாக போச்சு. இப்போ என்னடானா தொட்டதுக்கெலாம் வந்து நான் பேசுகிறது அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இது ரொம்ப இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஏன் அப்படின்னா வந்து யூ ஆல்வேஸ் வில் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் யூ வில் டெஃபினெட்லி கோ டு யுவர் பாஸ்ட். முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வந்து ப்ராபபிளி வில் திங்க் ஆஃப் அப்போ மட்டும் அப்படி நடக்கல, இப்போ மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அகைன் மனிஷ் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸாக எடுத்துக்காத வரைக்கும் யூ வில் ப்ராபபிளி கன்ஃபியூஸ் வித் யுவர் அதர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் விச் யூ ஹேட் இன் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பேரிசனுமே வந்து ஒரு பிரச்சனை தான். அதனால் கம்பேர் பண்ணாதீங்க. பேசிக்காக நீங்கள் சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இப்போ நீங்கள் அதே ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது பேசுகிறது எதுவுமே மாறும். இப்போ சிலர்லாம் வந்து இருப்பாங்க 20 வருஷம் 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் 5 வயசு 4 வயசில் ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பித்தோம், இப்போ பாருங்கள் 30-35 வயசு ஆச்சு, நாங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே டைனமிக்ஸ் வந்து அதே மாதிரி இருக்கா? சின்ன வயசில் ஒரு சைல்ட்ஹுட்டில் இருந்தபோது இருந்த டைனமிக்ஸ் மாதிரியே டீனேஜில் இருந்த டைனமிக்ஸ் மாதிரியே அடல்ட்ஹுட்ல இருந்திருக்கான்னு பார்த்தா இருந்திருக்காது. இல்லை கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் டைனமிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பழக்கமான அதே ஆளாக இருந்தாலும் கூட யூ ஹாவ் டு ரீடிஸ்கவர் அண்ட் யூ ஹாவ் டு கம் அப் வித் ப்ராப்பர் கம்யூனிகேஷன், யூ ஹாவ் டு கம் அப் வித் நியூ திங்ஸ் டு கீப் இட் கோயிங். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அப்போ இப்படி தான் இருந்தது இப்போ அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. பீப்புள்ஸ் லைஃப் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஷேப் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது நமக்கு. இல்லைன்னா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது தான் வந்து எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு. அண்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த சமயம் நம்ம யூஸ் பண்ண எல்லா டாக்டிக்ஸும் கரெக்டாக கிடையாது. இப்போ ஒருத்தனோட பவுண்டரி சரி அதை மதிக்க வேண்டியது, பர்சன் ஸ்பேஸை மதிக்க வேண்டியது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறது. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும்னா இப்போ நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி தான் பேசணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ரைட்டா? ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அகெயின் இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் the two people involved in the relationship தான் what is considered to be respectful and what is not. அதை தாண்டி பட் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னு வரும்போது நிறைய சோஷியல் கான்டெக்ஸ்ட்டும் உள்ளே வந்துடும். அதை தான் ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் போஸ்ட்டில் சொன்னோம். இப்போ நான் அருணா போயிட்டு நான் ஒரு எங்களோட ஒர்க் கான்டெக்ட்ஸை வந்துட்டு நான் போயிட்டு வாடா போடாலாம் கூப்பிட்டுருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அணுக வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆகுது. அண்ட் தட் இஸ் வாட் வி ஷுட் ஹவ் டன் ஈவன் அட் அவர் ஏர்லி ஏஜஸ். அது பண்ணலை அன்ஃபார்ச்சுனேட்லி. அது அப்போது நமக்கு அறிவில்லை, அப்போ நம்ம கிங்கினி மங்கினின்னு சுற்றிட்டு இருந்தோம், தெரியலை. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது எனக்கு வந்து நீங்கள் சொல்ல வந்து இந்த லாஸ்ட்டாக அந்த ப்ரீச்சிங் ஆஃப் ப்ரைவசி பற்றி பேசும்போது மட்டும் எனக்கு ஒரு மொக்கப்படம் ஞாபகம் வருது. பட் அந்த படத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து இதே தான். வாசவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தானமும் ஆரியாவும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, ராஜேஷ் படம். அதில் அப்படி தான் அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க.
சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து திடீர்னு அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிரும். கரெக்ட். ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இவங்க கிட்ட நடந்துக்கிறது, இவங்க வீட்டுக்கு வந்து போறது, அது எல்லாமே வந்து அவன் முன்னாடி நடந்த மாதிரி நடந்துக்குவான். அது அவங்க ஒய்ஃப்க்கு பிடிக்காது. அதுதான் பிரச்சனையா வரும். அப்புறம் அந்த கதை எப்படி மூவ் ஆகுனா லைக் கடைசியில எப்படி அவங்க வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியா முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப், உங்க ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பையும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கிளாஷ் ஆக விடாம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்னு காட்டாம எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை பாத்துக்குங்கிற மாதிரி அவங்க முடிச்சிருப்பாங்க. அது வி டோட்டலி டிஸ்அக்ரி வித் தட். பட் இல்ல ஐ டோன்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்ல அதில் எடுத்துக்கூடாது. ஐ டோன்ட் டிஸ்அக்ரி வித் தட். ஏன் சும்மா விடுங்க, வேணும்னே இது பண்றது. ஓ அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து இல்ல நான் நீங்கள் சொல்வதை நான் ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் ஆரம்பிக்கலாம். அந்த மறுபடியும் கோட்டல்ல இது முதல்ல இல்ல அது இப்போ நீங்க வந்து பிரீச்சிங் ஆஃப் பிரைவசி லெவலுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் கான்ஃப்ளிக்ஸ் வரும். எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்லை எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இந்த டைம் ஷேரிங் வரும்போது அடல்ட்ஹுட்ல கண்டிப்பா பிரச்சனை வரதான் போகுது. அது நீங்க வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்பெசிஃபிக்கா தேவைப்படுற மாதிரி நீங்க சில மெஷர்ஸ் எடுத்து அதை நீங்க அதை பார்த்து தான் ஆகணும். அது உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முன்னாடி இருக்கிற மாதிரியே ஒரு 15 வயசு 20 வயசுல நீங்க உங்க ஃப்ரெண்டோட இருந்த மாதிரியே ஜாலியா இருக்குங்கிற பேர்ல நீங்க வந்து ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போய் உங்க ஃப்ரெண்டோட லைஃப்லயோ நீங்க மிடில் பண்ணக்கூடாது. திடீர்னு குறுக்கால போய் ஜாலியா நான் பாட்டு பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேச முடியாது. சில இடங்களில் நீங்க மரியாதை கொடுத்து பேசணும். என்னதான் உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இப்ப சில இடத்துல எல்லாம் வந்து எந்த மாதிரி இஷ்யூலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிறனால இவனுங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிடுவானுங்க. ஆனா அந்த ஒய்ஃப்க்கு அது ஹர்ட் ஆயிரும். அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாங்க இந்த மாதிரி. அந்த ஹஸ்பண்டுக்கு அது பெரிய மேட்டரா இருக்காது. அவன் 20 வருஷமா என்ன அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, நானும் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன்னு விட்டுருவாரு. ஆனா இப்போ ஒய்ஃப் இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நீங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த டோன் டவுன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சென்சார் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே நேரத்தில் அதை நீங்க வந்து பிரைவசி பிரீச் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்கோ கெமிஸ்ட்ரியோ நீங்க விட்டுறக்கூடாது. அதை பேலன்ஸ் பண்ணி போறது தான் இந்த மாதிரி ஒரு அடல்ட் ரிலேஷன்ஷிப்புக்கே உருத்தான ஒரு விஷயம் இதுதான். அதை வந்து எஃபெக்டிவா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். எஸ். ஸோ ஐ கெஸ் we are done with whatever we wanted to talk. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் மேட்ரு இருக்குங்களா? வரும் இல்லைங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் பேச வந்தெல்லாம் பேசிட்டேன் நம்புகிறேன். அண்ட் இப்படிதான் இருக்க போது நம்மளுடைய புது என்ன சொல்கிறது வீடியோ பாட்காஸ்டிங் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு அஸ். அண்டு மனிஷ், நீங்கள் இந்த வழக்கமாக சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதுதாங்க எபிசோட் முடிஞ்சு. Again, for anyone new watching us on YouTube, we also have our audio version of the same podcast running in Spotify. We also have if you are someone who prefers the audio version, go listen there. Or YouTubeலயே நீங்கள் வந்துட்டு யூடியூப் ப்ரீமியம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா YT மியூசிக்கில் ப்ளே பண்ணிக்கோங்க. மியூசிக்கில் வரும்னா வராதா? வரும் தான் நினைக்கிறேன். இல்லை யூடியூப் ப்ரீமியம் வச்சுருந்தா பேக்ரவுண்ட் பிளேயர் போட்டு விட்ருங்க. அப்படி கூட கேளுங்க. And if you like the content, do share it with your friends, acquaintances, colleagues, whatever adult friendships நீங்க எப்படி கூப்பிடுறீங்களோ சரி, இல்லை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, யாருக்கோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இல்லைன்னா இங்கே ஆஃபீஸில் இங்கே கூட பேசியிருப்பீங்க, நிறைய எப்பயாவது கான்ஃப்ளிக்ட்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து அது ஐயோ என்ன நடக்குதுன்னு புரியாமல் கூட நீங்கள் பசில்டாக இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணுங்க சரிங்களா? பிடிக்கலனா வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட ஷேர் பண்ணுங்க சரிங்களா? We also have our அதே மாதிரி அந்த வழக்கமா நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ், யூடியூபா இருந்தா ஃபாலோ பண்ண சொல்லுவோம். சாரி, ஸ்பாட்டிஃபை இருந்தா ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸ்பாட்டிஃபை இருந்தா ஃபாலோ பண்ணுவோம். This is YouTube. If you like the content, do give us a consider subscribing to us.
and maybe And the comment box is here, which is ஆமா. such a relief to us. ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பாக்ஸ் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, We have a big comment box here in YouTube, so please do leave your comments in the comments. இப்படி சொல்லிட்டேன், என்ன வரப்போகுது எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. Yeah, subscribe to the channel, maybe share it with someone that you know. Help us get the reach that you think maybe we will be, so Yeah. something like that. And எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே இருக்கும். If you like that and want to maybe contact us, please use that, check that out. அவ்வளோதாங்க, எப்போ போல் Okay. அடுத்த எபிசோட சந்திப்போம் with something else, something new to talk about. Bye.